போடுறியா? கொஞ்சம் ப்ரொஃபஷனல், அதனால் கேமரா 5 நிமிஷம் பொறுமை இவனை பற்றி தெரியுங்க. ரொம்ப பொறுமை கிடையாது. பின்னாடி போய்க்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பாறையில் வந்து வாட்டர் ஃபாலுங்கிற ஒரு பிளேஸில் இருக்கோம். அது ஃபோட்டோஸ் 1 minute later. கரெக்டாக 32வது பெண்டு வால்பாறையில். அங்கே மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு. இந்த சைடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கும், அவ்வளோதான். அந்த சைடு பார்த்தா கொஞ்சம் அந்த சைடு ஃபுல்லாக வெயில் இருக்குது. கோயம்புத்தூரோட எல்லாமே தெரியுது அங்கேருந்து பார்த்தா. இங்கே மேலே பாருங்கள், செமையாக இருக்குது மிஸ்ட்டு ஃபுல்லாக. இங்கே அங்கே தான் போக போகிறோம். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவரில் நாங்கள் அப்படியே குளிக்கிறதுக்காக இறங்குறோம். ஃபுல்லுமே பாருங்கள் ஒரு குட்டை மாதிரி தான் இருக்குது. சூப்பராக தண்ணி வரும். பட் என்ன, இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் கைஸ். இங்கே இருந்தெல்லாம் குதிச்சிருக்கேன் கைஸ் ஒரு காலத்தில். டேய் கையில் உள்ளவா மொத்த கையில் கெட்டு போட்டு அவன் பண்ணுற அளப்புறை பாருங்க. என்ன பண்ணுறது, என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். எத்தனை கல் இருக்கு? அவெஞ்சர்ஸோட அந்த 5 கல் வேணும் அவன். ஆனால் கூலிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. இல்லை இல்லை இல்லை, இதுக்கு மழைச்சாரிச்சு. நான் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு. ஏப்ரல் மந்த்துக்கு வந்து ஒரு குளியிலையும் போட்டு இந்த கூலிங்கில். ஆமாம் அதான் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் குட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு இது ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. ஆளை கண்டிப்பாக. நாங்கள் வரும்போது ஒருத்தர் எங்கள் ஊருக்கார் இருந்தார். அவர் சொன்னது தண்ணியே இல்லைன்னாரு. பட் குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கு. இந்த சம்மரில் இது கிடைக்கிறது பெஸ்ட். ஆமாம், இது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ஆப்போசிட்டில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இடம் இருக்குது, அங்கேயே குளிச்சுக்கலாம். இது வந்து வரும்போது காட்டுறேன். ஆனைக்கட்டி போனாலும் தண்ணி இல்லை. அப்புறம் நிறைய செக் டேம்லாம் காட்டுறாங்க, அந்த டேம்லேயும் தண்ணி இல்லை. பட் இங்கே வந்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி இருக்கும். அதிகமாக இருந்தால் தான் ப்ராப்ளம், கம்மியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. குளிச்சுக்கலாம் ஜாலியாக. இது வரைக்கும் சேஃப் ஜோன். ப்ரோ மட்டும் அங்கே போய் குளிச்சுக்கிங்க. ஓகே கைஸ். இது என்னடா புரட்சி கை மாதிரி இருக்குது. இப்போ நிலமை பாருங்க. இல்லைடா அவ்வளோதான். அடுத்த ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கான். அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. இதாக பசங்க பாருங்க இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் எடுத்தது தான் இந்த கிளிப்பு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லோரும் வீடியோ போட்டுருந்தாங்க ஏப்ரல் மாதம் மழைன்னு. ஆனால் நாங்கள் போகும்போது மழை இல்லை, வெயில் சுள்ளுன்னு மூஞ்சியில் அடிச்சுட்டு வந்துச்சு. பட் நேச்சர் தான், எவ்வளோ சூப்பராக இருக்குது வருங்க. மாசா இல்லை. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல 32வது பெண்டில் நிற்கிறேன்னு. அந்த பேக் சைடு எடுத்தது வீடியோ தான் இது. கோயம்புத்தூர் தெரியுதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ தான் பேக் சைடில் எடுத்தது. அங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன்ல, அதுதான் ஆலியார் டேமு. எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பார்க்க. 32வது பெண்டு மறந்துடாதீங்க, அதில் போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபுல்லாக மலைகள். இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கும், அமைதியான பிளேஸு, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா வரும்போதே நினச்சிட்டு வந்தோம், என்னடா வரும்போது ஒரு வரையாடு ஒரு யானை எதுவுமே பார்க்கலன்னு. ஆனால் கடைசி நேரத்தில் சிக்கிடுச்சு ஒரு வீடியோ. அங்கே பாருங்கள் 6 யானைங்க ஃபேமிலி எல்லாம் ஒட்டுக்காக சுற்றிட்டு இருந்துச்சு. கரெக்டாக அது வீடியோ எடுத்துட்டோம். கரெக்டாக நாங்கள் கீழே இருக்கிற நேரம் அது கரெக்டாக கண்ணில் பட்டுச்சு. நல்லது. அவ்வளோதான், வால்பாறை ட்ரிப்பு ஃபுல்ஃபில்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்களும் வாங்க, இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.